இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது புதிய ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிருக்காங்க. மை ஆதார் வெப்சைட் மூலமாக உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இருந்துட்டா அதை நீங்கள் ஆன்லைன்லேயே ரிப்போர்ட் பண்ணி அவங்களோட ஆதார் கார்டு டீஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் எனபிள் பண்ணிருக்காங்க. இது எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரெசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார் .uid சொல்லி டைப் பண்ணுங்க. அப்படின்னா மை ஆதார் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா மை ஆதார் .uid.gov.in இருக்கும். மை ஆதார் லாகின் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு வந்து வெல்கம் டு மை ஆதார் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் டெத் ஆஃப் ஏ ஃபேமிலி மெம்பர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிளிக் டு ரிப்போர்ட் டெத் ஆஃப் ஏ ஃபேமிலி மெம்பர் ஃபார் ஹிஸ் ஹர் ஆதார் டீஆக்டிவேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸோட அக்கௌண்டோட கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் லாகின் பண்ணாத யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேப்சா இருக்கும். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களோட ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆதார்னு சொல்லி வரும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதிலே வந்து ரிப்போர்ட் டெத் ஆஃப் ஏ ஃபேமிலி மெம்பர் நியூன்னு சொல்லி வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டிகிரிஸ் டீட்டெயில்ஸ்னு வரும். இதில் போய்ட்டு நேம் ஆஃப் த ஸ்டேட் தட் இஷ்யூட் த டெத் சர்டிஃபிகேட், எந்த ஸ்டேட்டில் வந்து டெத் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேட் செலக்ட் பண்ண பிறகு இறந்த நபருடைய ஆதார் கார்டு நம்பர், அடுத்ததாக டெத் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்ததுன்னா டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அடுத்ததாக நேம் ஆஃப் த டிகிரிஸ் பர்சன் ஆஸ் இன் டெத் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் இருக்க மாதிரி அவங்களோட நேம் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இறந்தவர் வந்து மேலா ஃபீமேலா எதுவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த தேதியில் இருந்தாங்களோ இறந்த தேதி செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டெத் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட் செலக்ட் பண்ணிவிட்டு டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் ஃபார்மெட்டில் 2 MB ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்லோட் டெத் சர்டிஃபிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்லோட் பண்ணிவிட்டு இறந்த நபரும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன கேட்டிருப்பாங்க, உங்கள் ஃபாதரா மதரான்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெக்வஸ்ட் சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆன பிறகு 7 to 15 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டு வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் சப்மிட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த இறந்த நபருடைய ஆதார் கார்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணுறாங்க. இதுதான் மை ஆதார் வெப்சைட்டில் எனபிள் பண்ண புதிய ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.